அண்மை செய்தி. ஆட்சியரை முற்றுகையிட்ட பொதுமக்களால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் தேலி கிராமத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டமானது நடத்தி வருகின்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஃபரூக். வணக்கம் ஃபரூக், விவரங்கள். வணக்கம் சிவா. சிவகங்கை மாவட்டம் திருக்கோவணம் பேரூராட்சிக்கு உட்பட்ட கிராமமானது தேலி கிராமம். இந்த கிராமத்துல திருக்கோவணம் பேரூராட்சியில இருந்து ரூபாய் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல ஒரு கழிவுநீர் தேக்க தொட்டி அமைக்க இருந்ததாகவும் அதை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அந்த கிராம மக்கள் இன்று காலை 100க்கும் மேற்பட்டோர் சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் நுழைவாயிலிருந்து ஊர்வலமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வந்தார்கள். அவர்களிடம் தாசில்தார் உட்பட அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய போதும் அந்த கிராம மக்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரடியாக எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும், அப்பொழுதுதான் தங்களுடைய போராட்டத்தை நாங்கள் கைவிடுவோம் என்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில திடீரென மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலிருந்து இறங்கி காரில் ஏறி வெளியில் செல்ல முயன்ற போது அந்த கிராம மக்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை முற்றுகையிட்டனர். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் அவரை தடுத்து நிறுத்திய நிலையில மாவட்ட ஆட்சித்தலைவர் வேறொரு வழியாக வெளியில் செல்ல முயன்ற போது இந்த கிராம மக்கள் ஓடி சென்று அந்த பாதையையும் அடைத்துக் கொண்டார்கள். மீண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்குள்ளே சென்று விட்டார். கிராம மக்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்களை அழைப்பார்கள் என்று காத்திருந்த நிலையில மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் பின்புறம் உள்ள ஒரு மைதானத்தில் இருந்து காரில் ஏறி மாவட்ட ஆட்சித்தலைவர் கிளம்பி சென்று விட்டார். கிராம மக்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் வருவார்கள் என்று காத்திருந்த நிலையில அங்கு அதிகாரிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் சென்று விட்டதாக தெரிவித்த பொழுது கிராம மக்கள் மிகுந்த வேதனை அடைத்து ஒரு பொதுமக்களுடைய கோரிக்கையை மாவட்ட ஆட்சித்தலைவர் பெற்றுக் கொள்ளாமல் 2-3 முறை வேறு பாதைகளில் செல்ல முயன்று இப்போது சென்று விட்டதாக கூறி அவர்கள் கடுமையான தங்களுடைய வேதனையை தெரிவித்துள்ளார்கள். இதனால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஏராளமான காவலர்கள் இங்கே பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். தற்போது அவர்கள் வேறொரு இடத்தில் ஒன்று கூடி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஃபரூக்.